இப்படியே படுத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரன்வீருக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. அவன் முழிச்சிட்டானா இல்லையான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரணும். ஆனா அம்மா, நானும் அண்ணா கூட ஸ்கூலுக்கு போகணும்ல. உன்னால எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. அப்ப அண்ணன் மட்டும் தனியா ஸ்கூலுக்கு போவானா? நான் மட்டும் தனியா அண்ணா இல்லாம இருக்கணுமா? உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ரன்வீர் தனியா தான் ஸ்கூலுக்கு போவான். ஆனா அம்மா, நான் அண்ணன் இல்லாம எப்படி தனியா இருப்பேன்? இருந்துதான் ஆகணும். நீ ஸ்கூலுக்கு போகாததுனால ரன்வீர் ஸ்கூலுக்கு போகாம இருக்க மாட்டான். மீரா, அண்ணா. மீரா, சீக்கிரம் வந்து உன் கையால என் கைய வந்து தொடு. எதுக்குண்ணா? என்ன தொட்டிங்கன்னா உங்களுக்கும் அம்மா போட்டுரும்ல, அதனாலதான் சொல்றேன் மீரா. ஒருவேளை எனக்கும் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்க வேணாம். அம்மா நம்ம 2 பேரையும் நல்லா பாத்துப்பாங்க. வா சீக்கிரமா. வேணாண்ணா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது எனக்கு எரிச்சல தருது. அப்புறம் நம்மளால சொரிய கூட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கும் வந்துரும் இல்லன்னா? அதானே மீரா நானும் விரும்புறேன். நான் என் மீரா குட்டி கூட இருக்க என்ன வேணா தாங்கிப்பேன். இல்லன்னா நான் உங்களுக்கு அம்மா போட விட மாட்டேன். என்ன சொன்ன? நீ ஏன் பேச்சு கேட்க மாட்டியா? நீ என் கூட இருக்க வேணாமா? இருக்கணும்னா, ஆனா அதுக்காக உங்களுக்கு அம்மா போடக்கூடாது. யாரு மீரா, நான் சொல்றேன்ல. சீக்கிரம் வா. அம்மா இல்ல பாட்டி பார்த்தாங்கன்னா உன்னை தொட விட மாட்டாங்க. சீக்கிரம் வா. அண்ணா, நான் தான் வேண்டாம் சொல்றேன்ல. நீ ஸ்கூலுக்கு போ. நீ என்னையே திட்டுறியா? ஏன்னா என் பேச்ச கேட்க மாட்டேன். மீரா, நான் உன்னோட பெரியவன். நீ என்ன இப்படி திட்ட கூடாது. வா சீக்கிரம் வா, இல்லனா நானே உள்ள வந்துருவேன். வேண்டாம். சரி, நானே உள்ள வரேன். அம்மா, அம்மா இங்க பாருமா, அண்ணன் என்ன பண்றான்னு. அம்மா, மீரா இங்க பாருமா அண்ணன். அம்மா வாங்க. அம்மா, மீரா சொல்றது கேளு. அண்ணன் என்ன பண்றாங்க? என்ன ஆச்சுங்க? பாருங்கம்மா, அண்ணனுக்கு அம்மா பொண்ணுன்னு கேக்குறான். ரன்வீர், நீ கிளம்பு, ஸ்கூலுக்கு போ. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அம்மா, நேத்துல இருந்தே மீரா கிட்ட தூரமா இருக்கேன். தனியா தான் சாப்பிடுறேன், தனியா தான் தூங்குறேன். அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு தனியா தான் போகணுமா? இங்க பாருப்பா, நீ வீட்ல இருந்தாலும் மீராவை போய் பார்க்க முடியாது. அவகிட்ட போக கூடாதுப்பா. குண்டு பட்டி, ஆனா வீட்ல இருந்தா கொஞ்சமாவது அவகிட்ட இருப்பேன்ல. ரன்வீர், நீ இப்படி அடம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்ல. உன் மீரா எங்கேயும் போக மாட்டா. நீ ஸ்கூல்ல இருந்து திரும்ப வரும்போது அவ இங்கதான் இருப்பா. ஏற்கனவே நீ படிப்புல ரொம்ப மக்கா இருக்க. இதுக்கு மேலேயே உன்னை வீட்டுல உட்கார வைக்க முடியாது. இன்னும் ஒரு 3 நாளைக்கு தானே. அப்புறம் நீ ஆச்சு, உன் மீரா ஆச்சு. ஆனா நான் இல்லனா இங்க மீராவை யாருமா பாத்துப்பாங்க? சரியா போச்சுப்போ. நீ ஏன் அவளை பத்தி கவலைப்படுற? அதான் நான் இருக்கல, நான் அவளை நல்லா பாத்துப்பேன். ஆனா குண்டு பாட்டி, நீங்க மீரா கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அம்மா போட்டுரும். ஐயோ, அதெல்லாம் பிரச்சனை இல்ல கண்ணா. சரி, ஒருவேளை நான் இல்லனாலும் ரத்னா வீட்ல இருப்பால, அப்பா அவ பாத்துக்குவா. அம்மா வயலுக்கு போவாங்கல்ல, அவங்களால எப்படியே மீராவை பாத்துக்க முடியும்? நான் இங்கேயே இருந்தாகணும். நான் பாத்துக்கிறேன் உன்னோட மீராவை. ஒரு 4-5 நாளைக்கு நான் வயலுக்கு போகல. உன் மீராவை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நிஜமாவாம்மா? என் மீராவை நீங்க பாத்துப்பீங்களா? அவளுக்கு தண்ணி, சாப்பாடு எல்லாமே நீங்களே பாத்துப்பீங்களாமா? நீங்க என் மீராவை நல்லா பாத்துப்பீங்கல்ல? ஊர்ல எல்லா அம்மாவும் தான் பசங்களை பாத்துக்கிற மாதிரி. அப்படியே அம்மா மாதிரி.